إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فيا أيها الناس اتقوا الله أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم الحياء شعبة من الإيمان. صدق رسول الله صلى الله عليه وسلم. நெருப்பையும் நீரையும் படைத்து விண்ணையும் மண்ணையும் படைத்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்து சூரியனையும் சந்திரனையும் படைத்து இரவையும் பகலையும் படைத்து ஜின்களையும் மலக்குமார்களையும் படைத்து இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தையும் பிரம்மாண்டமாக படைத்து அதற்கு மத்தியில் இந்த மனிதனை சிறந்த படைப்பாக படைத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்கள் மீதும் குறிப்பாக நமக்கு நேர்வழி காட்ட வந்த எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இன்று ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாகவே இந்த மனிதனுக்கும் இந்த மிருகத்திற்கும் இடையே பல ஒற்றுமைகள் இருக்கின்றன என்றாலும் சில வேற்றுமைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த சில வேற்றுமைகள் தான் மனிதத்தனத்தையும் இந்த மிருகத்தனத்தையும் பிரித்து அறியக்கூடியதாக இருக்கின்றது. சிலர் சொல்லி காட்டுவார்கள், மனிதனால் பேச முடியும், மிருகத்தினால் பேச முடியாது. மனிதன்தான் சிரிக்கக்கூடியவன், மிருகம் சிரிக்க முடியாது. மனிதனுக்கு பகுத்தறிவு இருக்கிறது, மிருகத்திற்கு பகுத்தறிவு இல்லை என்றெல்லாம் சொல்லி காட்டுவார்கள். இதெல்லாம் சில சமயம் மனிதத்தனத்திற்கு ஒத்துப்போகக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு வேற்றுமை நன்றாக பிரித்து காட்டக்கூடிய ஒரு வேற்றுமை இருக்கிறது என்றால் அது ஹயா மட்டும்தான், இந்த வெட்கம் மட்டும்தான். இந்த வெட்கம் தான் மிருகத்தனத்திற்கும் இந்த மனிதத்தனத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை தெளிவாக விளக்கி காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த இஸ்லாம் ஹயாவை போதிக்கிறதா என்று பார்த்தால் ஆம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கப்படக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். இன்னும் அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், இந்த வெட்கம் என்பது ஈமானில் ஒரு பகுதி என்று சொல்லி காட்டினார்கள். இன்னும் சொல்லி காட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கிறது, இஸ்லாத்திற்கான தனித்துவம் இந்த ஹயா தான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹயாவினால் தான் சமூகத்தில் குற்றங்கள் தடுக்கப்படுகின்றன. ஆம், இந்த ஹயாவென்றால் என்ன, இது எவ்வாறு குற்றங்களை தடுக்கிறது என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஹயா என்ற வார்த்தைக்கு வெட்கம், அச்சம், இன்னும் ஒழுக்கம், அடக்கம் போன்ற அர்த்தங்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த ஹயா இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று மனிதனுக்கு இடையே உள்ள ஹயா. ஒரு மனிதன் நம்மை பார்த்து விடுவான் என்பதற்காக தவறு செய்யாமல் இருப்பது ஒரு வகையான வெட்கம். இன்னொன்று இந்த ஹயாவை இறைவனுடன் ஒப்பிட்டு விடுவது இன்னொரு ஹயா. ஆம், இந்த மனிதன் நம்மளை பார்த்து விடுவான் என்று தப்பு செய்யாமல் இருப்பவன் கூட தனிமையில் அந்த தப்பை எளிதாக செய்து விடுவான். ஆனால் இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றான், அவன் எந்த நிலைமையிலும் நம்மை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கின்றான் என்று ஒருவன் எண்ணிவிட்டால் நாளை மறுமையில் நாம் தனிமையில் செய்த தவறை அல்லாஹ் தஆலா அனைவருக்கு முன்னால் எடுத்து வைத்து விடுவானே என்று ஒருவன் பயந்தால் அவன் எந்த நிலைமையிலும் தவறிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை சகோதரர்களே. அப்படிப்பட்ட ஹயாதான் நாம் இந்த வாழ்க்கையில் இழந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு என்னிடம் சில அறிக்கைகளும் இருக்கின்றன. நாம் இன்றைய காலகட்டத்தில் ஹயாவை இழந்து கொண்டுதான் இருக்கின்றோம் என்பதற்கு சில அறிக்கைகளும் இருக்கின்றன. அதற்கு முன்னால் சில வாழ்க்கையில் நடைமுறையில் சென்று கொண்டிருக்கின்றதை நான் கூற ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக குடும்பத்தில் நாம் எடுத்து பார்க்கலாம்.
அன்பார்ந்தவர்களே, ஒரு காலத்தில் தொலைக்காட்சி வந்த பொழுது அனைவரும் தொலைக்காட்சியிலே படங்களை பார்த்தார்கள், குடும்பமாக பார்த்தார்கள், பெற்றோர்களும் பார்த்தார்கள், குழந்தைகளும் பார்த்தார்கள், சகோதர சகோதரிகள் அனைவரும் இணைந்துதான் ஒரு படங்களை பார்த்தார்கள். ஆனால் ஒரு ஆபாச காட்சியோ ஒரு காதல் காட்சியோ வந்துவிட்டால் தானாக நம்முடைய கண்கள் தாழ்ந்துவிடும், பெற்றோர்கள் அந்த சேனலை மாற்றி விடுவார்கள். ஆனால் இப்பொழுதும் அதே சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. குடும்பமாக அமர்ந்து தொலைக்காட்சியை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் ஒரு சூழ்நிலை மட்டும் மாறிவிட்டது. எதுவென்று தெரியுமா? இந்த காதல் காட்சியோ அல்லது அருவருக்கத்தக்க காட்சி வந்தால் பார்வைகள் தாழ்த்துவதில்லை, மாறாக அதனை உற்சாகப்படுத்துகிறார்கள். இதற்கு இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன என்பதை நான் சிந்தித்து பார்த்தேன். அன்பிற்கினியவர்களே, ஒன்று, படங்களில் ஆபாச காட்சியும் அருவருக்கத்தக்க காட்சியும் குறைந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் வெட்கம் இல்லாமல் போயிருக்க வேண்டும். இன்னும் கல்லூரிகளில் பார்க்கலாம். ஒருவன் முதலாக கல்லூரிகளில் இணைகின்றான் என்றால் அங்கு இருக்கக்கூடிய கலாச்சாரத்தையும் அவர்கள் அங்கு செய்யும் அட்டூழியங்களையும் அந்த ஆடைகளையும் பார்த்துவிட்டு அஸ்தகுஃபிருல்லாஹ், இதெல்லாம் அனுமதிக்கத்தக்கதா என்று சொல்லுவான். அதே நாவுதான் ஒரு மாதம் கழித்து சொல்லும், இதெல்லாம் சர்வ சாதாரணதானப்பா, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த காலத்தில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? இந்த மாற்றத்திற்கான காரணம் என்று சிந்தித்து பார்த்தேன். ஒன்று, கல்லூரிகளில் அந்த அட்டூழியங்கள் குறைந்திருக்க வேண்டும், ஆடை கலாச்சாரம் மாறி இருக்க வேண்டும், இல்லை என்றால் வெட்கம் இல்லாமல் தான் போயிருக்க வேண்டும். இன்னும் நம்முடைய குடும்பங்களிலும் கூட பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, எந்த குடும்பங்கள் நம்மை வெட்கப்படு என்று சொல்ல வேண்டுமோ அதே குடும்பம்தான் நீ எதுக்காகவும் வெட்கப்பட வேண்டாம் என்று போதித்து காட்டுகிறது. சமூகத்தில் கூட நாம் பார்க்கலாம். முன்னரெல்லாம் மதுபான கடைகள் குறைந்திருந்தன, மது பிரியர்களும் குறைந்துதான் இருந்தார்கள். அப்படி அவர்கள் மது அருந்துவதாக இருந்தாலும் கூட யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாகத்தான் அருந்தக்கூடியவர்களாக நம்முடைய சமூகம் திகழ்ந்து கொண்டிருந்தது. ஆம், ஏனென்றால் வீட்டிற்கு மரியாதை இல்லை, நமக்கும் மரியாதை குறைந்துவிடும், வெட்கப்படுவார்கள். ஆனால் இன்று மது கடைகள் வீதிக்கு வீதி இருக்கிறது, மது பிரியர்களும் வீட்டுக்கு வீடு இருக்கிறார்கள். ஆனால் பகிரங்கமாக குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அன்பார்ந்தவர்களை, இன்னும் சொல்ல போனால் தாங்கள் தான் உண்மையான குடிமகன்கள், தாங்கள் செலுத்தும் பணத்தினால் தான் இந்த இன்றைய ஜனநாயக நாடு இயங்கிக் கொண்டிருப்பது போல் விவாதிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன என்று சிந்தித்து பார்த்தேன். ஒன்று, மதுவினால் ஏற்படும் தீமை குறைந்திருக்க வேண்டும், நன்மைகள் அதிகரித்திருக்க வேண்டும், இல்லை என்றால் அவனுக்கு வெட்கம் இல்லாமல் தான் போயிருக்க வேண்டும். வகுப்பறையில் கூட நாம் பார்க்கலாம். முன்பெல்லாம் ஒரு மாணவனை ஆசிரியர் திட்டுகிறார்கள் என்றால் வெட்கத்தால் தலை குனிவான், சில சமயம் அழுவது கூட உண்டு. ஆனால் இன்று ஒருவரை திட்டிவிட்டால் அவனை எதற்காக திட்டுகிறார்கள் என்று கூட தெரியாமல் அவன் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு தலையை நிமிர்த்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த சூழ்நிலைகளுக்கு என்ன காரணம் என்று நான் சிந்தித்து பார்த்தேன். அன்பார்ந்தவர்களே, ஒன்று, இந்த திட்டுவது என்பது பெருமைக்குரிய செயலாக மாறியிருக்க வேண்டும், இல்லை என்றால் அவனுக்கு வெட்கம் இல்லாமல் தான் போயிருக்க வேண்டும். இந்த அனைத்து செயல்களுக்கும் வெட்கம் தான், அனைத்து தீய செயல்களுக்கும் இந்த வெட்கம் இல்லாமல் போன காரணம் தான் அனைத்து தீய செயல்களையும் உண்டாக்குகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஃபைதா ஃபாத்தத்தில் ஹயாஉ ஃபஃபல் மா ஷிஅத, உன்னிடம் வெட்கத்தை நீ இழந்து விட்டால் நீ நாடியது நீ செய் என்று சொன்னார்கள். உன்னிடம் வெட்கம் இல்லையா, விபச்சாரம் செய். உன்னிடம் வெட்கம் இல்லையா, நீ மது அருந்து. உன்னிடம் வெட்கம் இல்லையா, நீ நாடியதை செய்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் எதை சொன்னாலும் இந்த வெட்கத்தை பற்றி சற்று சிந்தித்து பார்ப்பதே இல்லை. இந்த வெட்கம் என்பது ஒரு செயலை செய்தால் தவறு என்று தெரிந்தும் அதனை கண்டு காணாமல் செய்வதுதான் இந்த வெட்கம் நம்மை தடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நான் இந்த அறிக்கைகளை சிலது கூற ஆசைப்படுகின்றேன். பியூ ரிசர்ச் சென்டர் என்கின்ற ஆய்வறிக்கை 2023 16 முதல் 24 வயதுடைய, அதாவது இளைஞர்கள் 73% மக்கள்கள் தன்னை சமூகத்தில் அடையாளம் காண வேண்டும் என்று கையில் எடுக்கும் ஆயுதம் ஆபாசமாகத்தான் இருக்கிறது. ஆபாசமாக சமூக வலைத்தளங்களில் ஊடுருவுகிறார்கள் இந்த இளைஞர்கள். இன்னும் அமெரிக்கன் சைக்காலஜி அசோசியேஷனும் கூட 2023 ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது. உலகளாவிய திரைப்படங்களில் 80% ஆபாச காட்சிகளும் அருவருக்கத்தக்க காட்சிகளும் தான் உள்ளடக்கி இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறது. யுனெஸ்கோவும் கூட 2020 ஒரு அறிக்கையை வெளியிட்டு காட்டுகிறது. 65% நாடுகளில் குடும்பத்தில் இருக்கும் மரியாதையை கணிசமான முறையில் அல்ல, பகிரங்கமான முறையில் இழந்து விடுகிறார்கள் என்று சொல்லி காட்டுகிறது. இது கூட பரவாயில்லை, நாம் ஏற்றுக்கொண்டு விடலாம். ஆனால் கேலப் முஸ்லிம் யூத் அசோசியேஷன் என்ற ஒரு இயக்கம் இருக்கிறது. அது அறிக்கை வெளியிடுகிறது, 58%
இளைஞர்கள், சாதாரண இளைஞர்கள் அல்ல, இஸ்லாமிய இளைஞர்கள் சொல்லுகிறார்கள், 58% இளைஞர்கள் இந்த ஹயா என்பது பழமைவாதம், இந்த ஹயா என்பது பழமைவாதம், அதை ஏன் இப்பொழுது கொண்டு வந்து எங்களிடம் திணிக்கிறீர்கள்? அது 1400 வருடத்திற்கு முன்பானது. இப்பொழுது நீங்கள் இந்த ஹயாவை பற்றி சொல்லாதீர்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, அவ்வாறு அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அல் ஹயாவு வல் ஈமான் குரினா ஜமியன், இந்த ஹயாவும் ஈமானும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. ஃபைதா ருஃபியா அஹதுஹுமா, அதிலே ஒன்று சென்று விட்டால் ருஃபியல் ஆஃபர், மற்றொன்றும் சென்று விடும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹயாவை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்? சரி, இந்த ஹயாவை நாம் பாதுகாப்போம், இந்த ஹயாவை நாம் நிலைநாட்டுவோம் என்றே நாம் வைத்துக் கொள்வோம். முதலில் நாம் எதிலெல்லாம் ஹயாவை பேணி காக்க வேண்டும், எதற்கெல்லாம் வெட்கப்பட வேண்டும், எதற்கெல்லாம் வெட்கப்படக்கூடாது என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், கூந்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜ்த லின்னாஸ், சமூகத்தை சீர்திருத்துவதற்காக வெளிப்பட்ட சமுதாயங்களில் நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். ஏன் என்று தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் நல்லதை ஏவுகிறீர்கள், வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கிறீர்கள். ஆனால் நாம் நன்மை ஏவுவதும் இல்லை, தீமையை தடுப்பதும் இல்லை. ஆனால் நம் மீது இது கடமையாக இருக்கிறது. தீமையை தடுக்க வேண்டும் என்றால் ஹயாவை நிலைநாட்டினால் போதும் சகோதரர்களே. சரி, எதிலெல்லாம் நாம் ஹயாவை நிலைநாட்டுவது? முதலாவதாக இந்த ஆடையில் நாம் ஹயாவை பேணி காக்க வேண்டும் சகோதரர்களே. தமிழில் கூறுவார்கள், ஆள் பாதி ஆடை பாதி என்று. ஒருவனை பார்த்தவுடன் முடிவு செய்து கொள்ளலாம் இவன் எப்படிப்பட்டவன் என்று. இன்னும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இந்த ஆடையை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், யா பனி ஆதம கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாசன், ஆதமின் மக்களே, உங்களுக்கு நாம் இந்த ஆடையை இறக்கினோம். எதற்காண்டி தெரியுமா? யுவாரிய சௌஆத்திக்கும், உங்களுடைய மறைவான உறுப்புகளை மறைப்பதற்காகவும், வரீஷன், மேலும் பாதுகாப்பதற்கும் இறக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்தவர்களை, சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று நம்மளுடைய உடை பழக்கங்கள் அவ்வாறா இருக்கிறது? இல்லை. பெண்கள் ஆண்களுடைய உடையை அணிகிறார்கள், பெண்களும் அந்த உறுப்புகள் வெளித்தெரிகிற போல்தான் ஆடையை உடுத்துகிறார்கள், ஆண்களும் இறுக்கமான ஆடைகளை தான் உடுத்துகிறார்கள். அனைத்தும் சமூகத்தில் இஸ்லாத்திற்கு மாற்றமாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆடையில் முதலில் நாம் ஹயாவை பேணி காக்க வேண்டும். அதுவும் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், எந்த குடும்பத்தில் எந்த பெற்றோர்கள் இந்த ஆடையெல்லாம் போடக்கூடாது என்று சொல்லுகிறார்களோ, அதே பெற்றோர்கள் தான் தன்னுடைய பிள்ளைகள் கேட்டுவிட்டால் அதே ஆடையை உடுத்திவிட்டு அழகும் பார்க்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த சூழ்நிலையை நாம் மாற்ற வேண்டும். இரண்டாவதாக பேச்சு. நாம் பேச்சிலே கண்ணியமான முறையில், வெட்கப்படக்கூடிய முறையில் இந்த ஹயாவை பேணியாகத்தான் வேண்டும். இந்த பேச்சை குறித்து இஸ்லாம் பேசாத வார்த்தைகளே அல்ல. நேர்மையான சொல்லை பேசு, தவறானதை பேசாதே, பொய் பேசாதே என்றெல்லாம் நிறைய போதனைகள் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், கூலு கௌலன் சதீதா, நீங்கள் நேர்மையான சொல்லை சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ஆனால் அதற்கு முன்னால் என்ன சொல்கிறான் என்று தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். பிறகு வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் நேர்மையான சொல்லை சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றான். ஒருவன் பேசுவதற்கு முன்னால் இறைவனை பயந்து கொண்டால் அவன் தீய செயலை பேசுவானா, தீய சொற்களை பேசுவானா? கண்டிப்பாக பேச மாட்டான் சகோதரர்களே. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றானோ ஃபல்யகுல் கைரன், அவன் நல்லதையே பேசட்டும், அவுல் யஸ்முத், இல்லை என்றால் மௌனமாக இருக்கட்டும் என்று சொல்லி காட்டினார்கள். பேசினால் நல்லதையே பேசு, இல்லை என்றால் மௌனமாக இருப்பதுதான் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆனால் இன்று நிலைமை மாறிதான் இருக்கின்றது. நல்லதையும் பேசுவதில்லை, மௌனமாகவும் பேசுவதில்லை. கெட்ட வார்த்தைகளை சரளமாக பேசுகின்றான், தேவையில்லாத விஷயத்தை சரவெடியாக பேசுகின்றான், போட்டு தாக்கி கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, சமூகம் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றான். ஆங்கிலத்திலே ஒரு வரியை கூறுகிறார்கள், if you make a debate with a fool, that proves there is not one. நீ ஒரு முட்டாளிடம் நீ விவாதம் புரிந்தால் அங்கு ஒரு முட்டாள் இருக்கின்றான் என்று அர்த்தம் அல்ல, மாறாக இருவர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இதனை அல்லாஹு தஆலா அழகாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன், உங்களிடம் ஒரு மடையர்கள் வந்து விவாதித்தார்களேயானில் காலு சலாமா, அவர்களிடம் சாந்தி நிலவட்டுமாக என்று சொல்லி விலகி விடுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் இன்று தேவையில்லாத விவாதங்களில் தான் இன்றைய இஸ்லாமிய சமூகம் மூழ்கி கிடக்கிறது என்பது சோகத்திற்குரிய செய்தியாக இருக்கிறது சகோதரர்களே. மூன்றாவதாக, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த ஹயாவை பேண வேண்டும். காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை நாம் இந்த ஹயாவோடு தான் இருந்தாக வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வைபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்த்,
அல்லாஹ்வினுடைய அடியார்கள் யார் என்று தெரியுமா? அவர்கள் பூமியிலே நடப்பார்கள். எவ்வாறு நடப்பார்கள்? ஹவுனன், பணிவாக நடப்பார்கள், வெட்கத்தோடு நடப்பார்கள், அடக்கத்தோடு நடப்பார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நாம் அல்லாஹ்வினுடைய அடியார்களாகத்தான் இருக்கின்றோம், நாம் பணிவாகத்தான் இருந்தாக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த அன்றாட வாழ்க்கையில் நாம் மாற்றுவதற்கு சாத்தியமே இல்லை என்று சிலர் கூறுவார்கள். ஆனால் இருக்கிறது. நம்மளுடைய உள்ளத்தை நாம் தூய்மை செய்வதுதான் அது ஒரே சாத்தியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எண்ணத்தை கொண்டுதான் செயல்கள் அனைத்தும் அமைக்கப்படுகிறது. இன்னமல் அமாலு பின்னியா, நமக்கு தெரிந்த ஹதீஸ் தான். எண்ணங்கள் தான் செயல்களை தீர்மானிக்கிறது. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகத்தன், அறிந்து கொள்ளுங்கள், உடலிலே ஒரு சதை துண்டிருக்கிறது. இதா சலஹத், அது சீராகிவிட்டால் சலஹத் ஜஸ்து குல்லுஹு, அனைத்து உடலும் சீராகிவிடும். இதா ஃபஸதத், ஒருவேளை அது பாலாகிவிட்டால் ஃபஸதத் ஜஸ்து குல்லுஹு, அனைத்து உடலும் பாலாகிவிடும் என்று சொல்லி காட்டினார்கள். சகோதரிகளே, அது என்ன சதை துண்டு என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம், அதுதான் இதயம் என்று சொல்லி காட்டினார்கள். நாம் அந்த இதயத்தை இந்த வெட்கத்தை கொண்டு நிரப்பிவிட்டால் அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். எந்த நிலையிலும் அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான், கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கின்றான். நாளை அவனிடம் போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும், நாம் பதிலளிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம் என்று நாம் எண்ணினால் நாம் எந்த சூழ்நிலையும் நாம் தவறிழைக்க மாட்டோம். சகோதரர்களே, சரி, அனைத்திற்கும் வெட்கப்பட்டு கொண்டே இருக்கணுமா? ஒரு விஷயத்திற்கு கூட வெட்கப்படக்கூடாதா என்றால் வெட்கப்படலாம், சில விஷயங்களுக்கு படலாம். முதலாவதாக சத்தியத்தை எடுத்துரைப்பதற்கு வெட்கப்படவே கூடாது. சத்தியத்தை எடுத்துரைப்பதற்கு வெட்கமே படக்கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யத்ரிப மஸலம் மா பஊதத்தன் ஃபமா ஃபௌகஹா. அல்லாஹு தஆலா சத்தியத்தை எடுத்துச் சொல்வதற்கு கொசுவையோ அல்லது அதைவிட அற்பமானதையோ கூறுவதற்கு கூட வெட்கப்படுவதில்லை. அல்லாஹு தஆலா சத்தியத்தை சொல்வதற்கு வெட்கப்படுவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வருகிறார்கள். நபி அவர்களே, நான் ஹைலுடைய காலத்தில் எவ்வாறு தூய்மை செய்து கொள்வது? நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கன்னி பெண்ணை விட வெட்கமுடையவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். மார்க்கத்தை சொல்லக்கூடிய விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கப்படவில்லை. இதே போல்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள், இதே போல்தான் மூமின்களும் இருக்க வேண்டும், இதே போல்தான் முஸ்லிம்களும் இருக்க வேண்டும். ஆனால் இன்று வெட்கம் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது. சகோதரர்களே, நாம் ஹக்கை சொல்வதற்கு தான் வெட்கப்படுகின்றோம், மற்ற அசத்தியத்தை சொல்வதற்கு தாராளமாக நாம் முன்வருகின்றோம். படத்தை பற்றி பேச வேண்டுமா? முன்வருகின்றோம். இஸ்லாத்தை பற்றி பேச வேண்டுமா? முன்வருவதில்லை. வெட்கப்படுகின்றோம். ஹக்கை சொல்வதற்கு வெட்கப்படுகின்றோம், அசத்தியத்தை எடுத்துரைப்பதற்கு வெட்கப்படுவதில்லை. சீர்கெட்ட சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, இன்னும் சரி, இதையும் நாம் நிலைநாட்டி விடுவோம். எங்கிருந்து நிலைநாட்டுவது? அதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. நம்முடைய வீட்டிலிருந்து தான் நிலைநாட்ட வேண்டும். நம்மிடமிருந்து தான் இந்த ஹயாவை பேண வேண்டும். எந்த வீட்டில் அல் ஹயாவோ சோபத்து மினல் ஈமான், வெட்கம் ஈமானின் ஒரு பகுதி என்று சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ, அதே வீட்டில் தான் நீ பேசுவதற்கு வெட்கப்படாதே, நீ சாப்பிடுவதற்கு வெட்கப்படாதே, நீ இதை சொல்வதற்கு வெட்கப்படாதே, நீ அதற்கு வெட்கப்படாதே, இதற்கு வெட்கப்படாதே என்று வெட்கமில்லாமல் ஒருவனை உருவாக்கி விடுகிறார்கள். பிறகு அவன் வெட்கமில்லாதவனாகத்தான் உலகில் திரிகின்றான். அவனுக்கு எது தவறு எது சரி என்று தெரிவதில்லை. அனைத்து செயல்களையும் ஒரே போல்தான் அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த வீட்டிலிருந்து நாம் ஹயாவை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, இறுதியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். அல்லாஹு தஆலா இந்த மனிதனை சிறந்த படைப்பாக படைத்துவிட்டு அவ்வாறே விட்டுவிடவில்லை. மாறாக சோதனைகளையும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். ஆனால் அந்த சோதனைகளை எதிர்க்கக்கூடிய சக்தியையும் அல்லாஹு தஆலா மனிதனுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வைத்திருக்கின்றான். நீங்கள் பாருங்கள், நோயை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். ஆனால் அந்த நோயை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி கொண்ட நோய் எதிர்ப்பு சக்தியையும் அல்லாஹு தஆலா நம்மளுடைய உடலிலேயே வைத்திருக்கின்றான். இன்னும் வலி என்று எனக்குரிய நியாமத்தை வைத்திருக்கின்றான். நாம் நினைத்துக் கொள்கின்றான் நமக்கு வலிக்கிறது, அல்லாஹு தஆலா சோதனை தந்து விட்டான். நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். உள்ளுறுப்புகளில் ஒரு பகுதி பாலடைந்து விட்டது, அதை நாம் எவ்வாறு தெரிந்து கொள்வது? இந்த வலியை கொண்டுதான் நாம் தெரிந்து கொள்கின்றோம். மேலும் மருத்துவரிடம் செல்கின்றோம், நிவாரணம் செய்து கொள்கின்றோம். இந்த வலி என்பது ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமாக செயல்படுகிறது. சகோதரர்களே, இது உடலுக்கானது. நம்மளுடைய ஆன்மாக்கான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இந்த ஹயா, இந்த வெட்கம் எனக்கூடியது. இந்த வெட்கத்தை நாம் பேணி காத்து விட்டோமேயானால் இந்த உலகிலும் நாம் வெற்றி பெற்று விடலாம், நாளை மறுமையிலும் நாம் வெற்றி பெற்று விடலாம். சகோதரர்களே, நாம் இன்றைய காலத்தை இன்னும் சுருக்கமாக ஒரே வழியில் சொல்ல வேண்டும் என்றால், வெட்கங்கட்ட சமூகத்துக்கு மத்தியில் வெட்கம் இல்லாதவர்களாகத்தான் நாம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த ஹயாவை நாமும் பேணி இந்த ஹயாவை ஹயாத்தாக்கக்கூடிய நல்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கியர்கள் புரிவானாக.
பாரக்கல்லாஹு லனா வலக்கும் பில் குர்ஆனில் அதீம் வ நஃபானா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ திக்ரில் ஹக்கீம் இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிக்குல் கதீம் பர்ருர் ரவுஃபுர் ரஹீம் வ ரப்புல் ஹலீம்.